ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا هب لنا من أزواجنا وذرياتنا وقرة أعين واجعلنا للمتقين إماما صدق الله العليم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா, எங்கள் இறைவா, எங்களிடம் இருந்து எங்களுடைய மனைவியர்களிடம் இருந்தும் எங்களுடைய சந்ததிகளிடம் இருந்தும் குர்ரத்த ஆயுனின், எங்களுக்கு நீ கண்களுக்கு குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக. வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இன்னும் இறையச்சவாதிகளுக்கு எங்களை முன்னோடியாக ஆக்குவாயாக என்கின்ற துவாவை சுபூஹினுடைய பயான்ல நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இந்த துவாவுல ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் நமக்கு கேட்கும்படி கட்டளையிடுகின்றான். ஒண்ணு, நம்முடைய மனைவியிடத்தில் இருந்தும் நம்முடைய குழந்தைகள் நம்முடைய சந்ததிகளிடத்திலிருந்தும் கண்களுக்கு குளிர்ச்சியை கேட்குமாறு அல்லாஹ் சொல்லி தருகின்றான். ஏன்னா குழந்தைகள், உங்களுடைய மனைவி, குழந்தைகள், பொருளாதாரங்கள், சொத்து சுகங்கள், செல்வங்கள் எல்லாம் சோதனை என்பதாக அல்லாஹ் சொல்றான் தன்னுடைய அருள்மறையான திருமறையில. இது எதுவுமே உங்களுக்கு ஒரு வசந்தம் என்பதாக அல்லாஹ் சொல்லல. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு சோதனை. குழந்தைகள் உங்களுக்கு ஒரு சோதனை, உங்களுடைய மனைவியிடத்துல உங்களுக்கு சோதனை, உங்களுடைய பணம், காசு, பொருளாதாரம் எல்லாமே உங்களுக்கு ஒரு சோதனை. இந்த சோதனைக்குள்ளதான் அல்லாஹ் சொர்க்கத்தை வச்சிருக்கிறான். யார் தன்னுடைய குடும்பத்தார்களிடத்துல எவர் ஒருவர் தன்னுடைய கண்ணியத்தையும் நேர்மையையும் பேணுகின்றாரோ அவர் அல்லாஹ்வுடைய அரசினுடைய நிழலில் அவருக்கு இடம் கிடைக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு 7 பேர் அடையாளம் சொல்றாங்க. யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய அரசினுடைய நிழல்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல முதலாவதாக யார சொல்றாங்கன்னா நீதமான அரசன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீதமான அரசருக்கு அல்லாஹ்வுடைய அரசினுடைய நிழல்ல இடம் கிடைக்கும். இப்ப அந்த நீதமான அரசருங்கிறத நம்ம எப்படி விளங்கிக்கணும்னு சொன்னா, ஒண்ணு, ஒரு நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய அரசனாக இருக்கலாம், ஒரு மாநிலத்தை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு முதல்வராக இருக்கலாம், ஒரு தெருவை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு தலைவராக இருக்கலாம், ஒரு மஹல்லாவை ஆட்சி செய்யக்கூடிய ஒரு தலைவராக இருக்கலாம். இப்படியே நம்ம எடுத்து பார்த்துட்டு வந்தோம்னா ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு சிறந்த தலைவனும் இதுக்குள்ள வந்துருவார். அப்ப எவர் ஒருவர் தன்னுடைய குடும்பத்தார்கள் இடத்துல நீதமா இருக்கிறாரோ, மனைவி இடத்துல நீதமா இருக்கிறாரு, பிள்ளைகள் இடத்துல நீதமாக இருக்கிறார், பெற்றோர்கள் இடத்துல நீதமாக இருக்கிறாரு, எல்லோரிடத்திலையும் எல்லா நிலைகளிலும் எவர் நீதமாக நடந்து கொள்கின்றாரோ அவருக்கு என்ன செய்யப்படும்? அல்லாஹ்வுடைய அரசினுடைய நிழலில் இடம் கிடைக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். கண்ணியமிக்க சகோதரர்களே, எப்படி அல்லாஹ் இந்த குடும்பத்தை சோதனை என்பதாக சொல்றானோ அதே போன்று அல்லாஹ் இவர்களைத்தான் அருட்கொடைகளில் உள்ளவர்கள் என்பதாகவும் அல்லாஹ் சொல்றான். இவர்கள் தான் உங்களுக்கு அருட்கொடைகள், இவர்கள் பெரும் பாக்கியம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். யாருக்கெல்லாம் அல்லாஹ் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தானோ, குழந்தை செல்வங்களை கொடுத்தானோ அது அவர்களுக்கு ஒரு அருட்கொடை. யாருக்கு நல்ல மனைவி, சிறந்த மனைவி அமைந்திருக்கிறாரோ அது அவருக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய பாக்கியம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பித்தார்கள். அத்தகைய குடும்பத்தார்களை நாம எப்படி பயன்படுத்தினா அவர்கள் நமக்கு கண்களுக்கு குளிர்ச்சியாக மாறுவாங்க. சும்மா வெறுமனைக்கு யா அல்லாஹ் என் குடும்பத்துல நிம்மதியை கொடு, என்னுடைய மனைவி இடத்துல எனக்கு கண் குளிர்ச்சியை கொடு, என் பிள்ளைகள் இடத்துல எனக்கு மன திருப்தியை கொடு என்பதாக கேட்கறதுல அர்த்தம் கிடையாது. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களை நாம எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அவர்களுடைய வெளியுலக வாழ்க்கை, வெளியுலக தோற்றத்துல அவங்க நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அவங்க குடும்பத்துக்குள்ள உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலையில இருக்கும். அவர்களுடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல இவர்கள் ரொம்ப அதிருப்தி உடையவர்களாக இருப்பாங்க. ஆனா வெளியில பார்க்கும்போது ரொம்ப சிறந்தவர்களாக ரொம்ப சிறப்பா வாழ்றாங்கன்னு தோணும். ஆனா உள்ளுக்குள்ள அவ்வளவு பிரச்சனை இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த
அதிருப்தியான அந்த நிலையில் இருந்து அந்த குடும்ப வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்கு ஒரு குடும்ப தலைவர் என்ன செய்யணும்? மனைவிய பிள்ளைகள் திருப்திக்குரியவர்களாக மாறுவதும், மனைவி கண்ணுக்கு குளிர்ச்சி உள்ளவளாக மாறுவதும் எந்த குடும்பத்தில் அல்லாஹ் அதை உருவாக்குவோம். அதுக்கு ஒரு குடும்பத்தினுடைய தலைவர் என்ன செய்யணும்? அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான், வல்லதீன ஆமனு வத்தபஅத்தஹும் துர்ரியத்துஹும் பிஈமானின் வஅல்ஹக்னா பிஹிம் துர்ரியத்தஹும் வமா அலத்னாஹு மின் அமலின் ஷை. அல்லாஹ் ரெண்டு விஷயத்தை சொல்றான். ஒண்ணு, ஈமான் கொண்டு அவர்களை ஈமான் கொண்ட நிலையில உருவாக்குவது உங்களுடைய பொறுப்பு. உங்களுடைய சந்ததியர்களையும் உங்களுடைய குடும்பத்தார்களையும் ஈமான் உடையவர்களாக நீங்க மாத்தணும். ஈமான் உடையவர்களா என்ன? எல்லாமே ஈமான் கொண்டுட்டோம். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஈமான் கொண்டுட்டோம். அந்த ஈமான்ல அவர்களை உறுதி உள்ளவர்களாக நீங்கள் ஆக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களுடைய குடும்பத்தார்களை நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பத்தார்களிடத்துல அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நீங்கள் எத்தி வைத்துக் கொண்டே இருங்கள். அப்போ ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை ஈமான் உடையவளாக மாற்றணும். ஒரு மனைவி தன்னுடைய கணவனை ஈமான் உள்ளவனாக மாற்றணும். பெற்றோர்கள் பிள்ளைகளை ஈமான் யக்கீன்ல உறுதியுடையவர்களாக மாற்றணும். அப்ப இதுக்காக வேண்டி ஒரு குடும்பம் போராடினால் அந்த குடும்பத்துல கணவன் மனைவிக்கு கண் குளிர்ச்சியாக மாறுவான், மனைவி கணவனுக்கு கண் குளிர்ச்சி உள்ளவளாக மாறுவான். இந்த மாற்றம் வந்துருச்சுன்னு சொன்னாலே சைத்தானுக்கு அங்க வேலை இருக்காது, குடும்ப வாழ்க்கை சிறந்ததாக மாறும். அதுக்கு முதல் விஷயம்னா மனைவி இடத்துல ஈமானை கொண்டு போய் உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஈமானை பத்தி அவங்கள்ட்ட பேசிக்கிட்டே இருக்கணும். ஈமான்ல அவர்களுக்கு உறுதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நாம் கையில் எடுத்தோம் சொன்னா அந்த குடும்ப வாழ்க்கையில அல்லாஹ் கண் குளிர்ச்சியை ஏற்படுத்துவான். அதே போன்று நம்மளுடைய சந்ததியர்கள், அதாவது நம்முடைய பச்சிலம் அந்த குழந்தைகளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது துர்ரியத்துஹும் வமா அலத்னாஹும் மின் அமலிஹிம் மின் ஷைஇன். அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய சந்ததியர்களிடத்துல நீங்கள் ஈமானை அதிகப்படுத்தும் பொழுது அதன் மூலமாக அவர்கள் சொர்க்கத்தில போய் சேரக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுரும். அப்ப சந்ததிகளிடத்திலையும் ஈமானை பற்றி பிள்ளைகளிடத்துல தகப்பன் பேசணும். பிள்ளைகளிடத்துல ஒரு தகப்பன் இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை பற்றி பிள்ளைகளிடத்துல ஒரு தகப்பன் பேசினார் அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்துல அந்த ஈமான் உறுதியாயிடுச்சுன்னா இந்த துஆவுல அல்லாஹ் சொல்லி கொடுக்குற மாதிரி ரப்பனா ஹபலனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா, எங்களுடைய மனைவிகளிடத்துல இருந்தும் எங்களுடைய பிள்ளைகளிடத்துல இருந்தும் வ குர்ரத அயுனின், எங்களுடைய கண்களுக்கு நீ குளிர்ச்சியை ஏற்படுத்துவாயாக. அல்லாஹ் அந்த ஒரு நிலையை ஏற்படுத்தி தருவான். அல்லாஹ் அத்தகைய குடும்ப வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள், உங்களுடைய குழந்தைகளுக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். எதுக்காக வேண்டி? குழந்தையினுடைய பொருளாதாரத்திற்காக வேண்டி, குழந்தையினுடைய வாழ்வாதாரத்திற்காக வேண்டி நம்ம துஆ செய்யாம இருக்க போறதல்ல. குழந்தையினுடைய கல்வியிலிருந்து படிப்புல இருந்து அவனுடைய வாழ்க்கை முன்னேற்றம் எல்லாத்துக்குமே துஆ செய்யணும். ஆனா இந்த துஆவுல நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி தராங்கன்னா, யா அல்லாஹ் என் குழந்தைகளுக்கு சிறந்த கல்வி ஞானத்தை வழங்குவாயாக. இப்படிதான் இந்த துஆவை தான் கேட்கணும். பணம் காசு பொருளாதாரம்லாம் ரெண்டாவது பிரச்சனை. முதல்ல யா அல்லாஹ் என் குழந்தைகளுக்கு ஈமான் யக்கீனோடு இருக்கக்கூடிய கல்வி ஞானத்தை நீ வழங்குவாயாக. இது குழந்தைகளுக்கு அவங்க சொல்லி தரக்கூடிய துஆ. பெற்றோர்களுக்கு நாம எப்படி துஆ கேட்கணும், பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு எப்படி கேட்கணும், அது அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லி தருகின்றான். யா அல்லாஹ் வகுர் ரப்பிருமா கமா ரப்பயானி சகீரா, நாங்க சின்ன பிள்ளைகளாக பலகீனமாக இருக்கும்போது அவங்க எப்படி என்னைய பார்த்துக்கிட்டாங்களோ அது மாதிரி யா அல்லாஹ் அவர்களை நீ கண்ணியப்படுத்து, அவர்களை நீ பார்த்துக்கொள் என்பதாக பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு துஆ செய்யணும். எந்த குடும்பத்துல பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு துஆ செய்யறாங்களோ, எந்த குடும்பத்துல பெற்றோர்கள் பிள்ளைக்கு துஆ செய்யக்கூடியவர்களாக மாறுறாங்களோ, எந்த குடும்பத்துல கணவனுக்காக வேண்டி ஒரு மனைவி துஆ செய்யறாளோ, எந்த குடும்பத்துல ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்காக வேண்டி துஆ செய்யறாரோ, கணவன் மனைவிக்காண்டி துஆ செய்யறானோ, அந்த குடும்பத்தை அல்லாஹ் சிறந்த குடும்பமாக ஆக்கி வைப்பான். எல்லாம் வல்ல இறைவன் நாம் அனைவரும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கு துஆ செய்து அல்லாஹ்வினுடைய அருளை பெறக்கூடிய நல்ல நசீபை நமக்கு வழங்குவானாக.
வாயுதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹ்.